ஹீரோவுமே அங்க ஒரு கல்யாணத்துக்கு கெஸ்டா போறாப்புல. அங்க கல்யாணம் பொண்ண பார்த்ததுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பார்த்தா மாப்பிள்ள வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஹீரோவுமே சின்ன வயசுல பொண்ணோட அப்பாவுக்குமே ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு. அதனால அவருமே நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணுமே தன்னோட அப்பாக்காக கல்யாணம் பண்ணி ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாப்புல. ஹீரோவுமே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை தொல்லை பண்ணாம நீங்க இந்த ரூம்ல இருந்துக்கோங்க, நான் வெளியில இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அவங்களுமே அதனால முழு நேரம் ஹீரோ கிட்ட பேசாம ரூம்குள்ளே தான் இருந்துடுறாங்க. அப்படியே ஹீரோ வேலை செய்யற இடத்துல அவர் கல்யாணம் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு இவனுங்க வீட்டுக்கு வரும் எல்லாரும் ஒய்ஃபை இன்ட்ரோ கொடுத்து ட்ரீட் வைன்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு போய் ஹீரோனி கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கம்மா, நீ வெளியில மட்டும் வந்து நின்னா போதும் சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால இவருமே ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வர ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்டு என் ஒய்ஃபுக்குமே உடம்பு சரியில்லை அதனாலதான் வெளியில வரலன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோனுமே சூப்பரா ரெடி ஆகி வந்து எல்லாருக்கிட்டுமே நல்ல விதமா பேசுறாங்க. இதை பார்த்து ஹீரோவுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோவுக்கு அவங்க ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுமே நான் டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு அவருமே சரின்ட்டு அதுக்கான காசு வச்சுட்டு அங்க இருந்து சோகமா போயிடுறாப்புல. இப்ப நானுமே சோடா பட்டி போட்டுருக்கனால தான் ஒய்ஃபுக்கு பிடிக்கலையும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தன்னோட கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிடுறாப்புல. அப்படியே தன்னோட ஒய்ஃபோட டான்ஸ் கிளாஸ்க்கு அவருமே போயிடுறாரு. அங்க போய் ஹீரோனியை மீட் பண்ண அவங்களுமே சுத்தமா அடையாளம் தெரியாம ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க.